சொல்லுங்கக்கா. இந்த வருஷம் தீபாவளிக்கு வேற நிறைய லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன். ஒன்று கூட மறந்துடக்கூடாதுக்கா. ஐயோ எங்கள் வீட்டுக்காரர் வேற போனஸ் வாங்கிட்டு வந்தாருக்கா. என்ன பண்ணுறதுனே தெரியல. அக்கா அவர் வந்துட்டாரு. நான் என்ன ஏதுன்னு பேசிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். நான் சொன்னதும் நீங்கள் கிளம்பி ரெடியாக இருங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து கடைக்கு போகலாம். மாமா ரொம்ப டயர்டாக இருப்பீங்க போல இருக்கு. ஏங்க சீக்கிரம் கிளம்புங்க. எங்க பர்ச்சேசிங் தான். பின்ன பர்ச்சேசிங்கா? துணிமணிலாம் எடுக்கணும்ல. சூர்யா, இந்த தடவை ஓனருக்கு கொரோனா வந்ததுனால சம்பளம் மட்டும் தான் கொடுத்தாங்க சூர்யா. போனஸ் கேன்சல் ஆயிடுச்சு. நம்ம இந்த தடவை சிம்பிளாக ஏதாவது ஒரு கடையை பார்த்து பர்ச்சேசிங் பண்ணிக்கிறோமா? அதெல்லாம் முடியாது. டி நகர் போறோம், பெரிய கடையில ஷாப்பிங் பண்றோம். 10 பட்டு புடவை, 10 சாதா புடவை, 10 சுடிதார், 10 சல்வார், 10 நைட்டி, 10 பாவாடை, எல்லாம் பெரிய லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன். போன வாட்டி மாதிரி இந்த வாட்டி ஏமாத்திடாதீங்க. ஆமா சொல்லிவிட்டேன். அக்கா நாங்க கிளம்பிட்டோம். நீங்க ரெடியா இருங்க. நாங்க ஒரு 1/2 மணி நேரத்துல வந்துருவோம். சரியாக்கா? ஓகே. என் செல்ல மாமா, என் பட்டு குட்டி, சீக்கிரம் கிளம்புங்க. தீபாவளி பர்ச்சேசிங் போடும்ல, டைம் ஆச்சு. கிளம்புங்க. ஒரு 50 கடையாவது ஏறி இறங்கணும்ல. சீக்கிரம் கிளம்புங்க. அழிஞ்சிரும் போலயே. இந்த தடவை தீபாவளி கொண்டாடின மாதிரி தான். ஆத்தாடி, லிஸ்ட்டு பெருசாக போய்க்கிருக்கடா சாமி. டே நீ என்னடா அப்பவே ஊரெல்லாம் வெடியை போட்டு அலப்பறை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓரமா வந்து தனி மரமா குத்து வச்சுக்கிட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. டேய் என்ன தாண்டா பிரச்சனை? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைடா, நீ கிளம்பு. டேய் பிரச்சனை என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுங்கடா. உள்ளேயே மறைச்சு மறைச்சு வந்தால் வெடிச்சிடும்டா. தீபாவளிக்கு பொண்டாட்டிமார்க புருஷனை படுத்துகிற பாடு எங்களுக்கு தானே தெரியும். வாங்குறது வாய்க்கும் பத்தலை, வயிற்றுக்கும் பத்தலை. இதில் அதை வாங்கு, அந்த கடைக்கு போய் இந்த துணி எடு, அதை வாங்க சொல்லி எங்களை உயிரை வாங்குறாங்கடா. டே இதெல்லாம் ஒரு பிரச்சனையாடா? சாதாரண மேட்ரு. டேய் என்னடா இது ஒரு பிரச்சனைன்னு கேட்குற? இதுதானா பிரச்சனையே? அதெல்லாம் உன்ன மாதிரி விவரம் தெரியாதவங்களுக்கு பெரிய பிரச்சனை. என்கிட்ட சூப்பர் ஐடியா இருக்கு. காதை கொடு. டேய் அதான் யாருமே இல்லைல்ல, அப்புறம் காதலை சொல்ல போற? டேய் யாரும் இல்லையா? அதான் பார்த்துக்கிட்டு இருக்காங்களே. ஓ ஆமல்ல. ஐடியாலாம் காதில் தான் சொல்லணும், கண்டை மணிக்கே சொல்லக்கூடாது. காதை கொடு. சரி சொல்லு. அக்கா ஒரு உதவி பண்ணுவீங்களாக்கா? அக்கா ஒரே ஒரு சின்ன உதவிக்கா. அக்கா ஒரு சின்ன ஹெல்ப்பு. அம்மா ஒரே ஒரு சின்ன உதவி பண்ணுவீங்களாம்மா? ப்ளீஸ்மா அம்மா, ஒரு சின்ன உதவி பண்ணுவீங்களா? அக்கா ஒரே ஒரு சின்ன உதவிக்கா. என்னங்க என்னங்க இது? தீபாவளி பர்ச்சேசிங்க எல்லாமே உனக்கு தான். அப்படியா? எல்லாம் எனக்கா? எல்லாமே உனக்கு தான். நிஜமாலுமேவா? ஆமா சூர்யா,
கொடுங்க. இந்தா என் மேல எம்புட்டு பாசம் உங்களுக்கு. இல்லை உனக்கு தான் தீபாவளி ஐயோ சிறப்பாக இருக்கும். எல்லாமே எனக்கா? ஐயோ எனக்கு பிடிச்ச கலரா இருக்கே. ஐயோ 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 எல்லாமே எனக்கு தானா? ஐயோ எனக்கு எம்புட்டு பாசம் எம்புட்டு பாசம். ஐயோ ஐயோ எனக்கு பிடிச்ச கலரா வாங்கிட்டு வந்திருக்காரே. ஐயோ ஐயோ என் புருஷன் என் மேல எம்புட்டு பாசமா இருக்காரு. ஐயோ எம்புட்டு லவ்வா இருந்தா இப்படி கலர் கலரா வாங்கி கொடுத்துருக்காரு. ஐயோ நான் என்ன பண்ணுவேன் எதை கட்டுவேனே தெரியல. ஐயோ ஐயோ பட்டு போடு, பட்டு போடு. ஐயோ ப்ளூ கலர், ஐயோ சிவப்பு கலர், ஐயோ பச்சை கலர், ஐயோ மெரூன் கலர். என்ன கலர் எம்புட்டு பட்டு புடவை. ஐயோ ஐயோ 35,000 ரூபாயா? ஐயோ சூர்யா என்னாச்சு? சூர்யா ஐயோ 50,000மா? ஐயோ 40,000, ஐயோ ஐயோ 25,000, ஐயோ 35,000. மாமா என்னடா? என் செல்லம், என் ஆசை மாமா. எல்லாமே எனக்கு தானா? எல்லாமே உனக்கு தானே அம்புட்டு சொல்ல பிரியமா? அம்புட்டு உனக்கு தான். என் பொண்டாடி தான். நீ கண்டினியூ பண்ணு ஐயோ கண்டினியூ பண்ணு. எல்லாமே எனக்கா கையும் ஒண்ணா காலும் ஒல்லியே எதை எப்ப கட்டுறதே தெரியல. ஐயோ ஐயோ எங்க மாமா கூட்டு வாங்கிட்டு வந்திருக்காரு. ஐயோ என் மேல இந்த எம்புட்டு 50,000 ரூபாய் பாசம் புடவை கூட உனக்கு தான். ஐயோ மாமா எல்லாம் எனக்கா? ஐயோ பட்டு புடவை மாமா. என்ன ஒரு பொருத்தம், என்ன ஒரு பொருத்தம். 65,000மா? தீபாவளி நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஐயோ மாமா மாமா என் மேல அவ்வளோ பாசமா உனக்கு? என்ன இந்த வருஷம் தீபாவளிக்கு எனக்கு எவ்வளோ ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்கீங்க. பட்டு புடவை என்ன, சல்வார் என்ன, சுடிதார் என்ன. ஐயோ அழகழகா இருக்குங்க. என் மேல உங்களுக்கு அவ்வளோ பாசமா? தேங்க்ஸ் மாமா. தீபாவளிக்கு ஒவ்வொரு கணவனும் ஒவ்வொரு மனைவிக்கு செய்ய வேண்டிய ஒவ்வொரு கடமை இது. தீபாவளிக்கு பர்ச்சேசிங் பண்ணுறது அந்த குலதெய்வத்துக்கே பர்ச்சேசிங் பண்ண மாதிரி. அக்கா நீங்கள் வச்சுருக்கீங்கல்ல அந்த கட்டைப்பையை தரீங்களா? இல்லைக்கா கொஞ்சம் தேவைப்படுது. அம்மா நீங்கள் வச்சுருக்கீங்கல்ல அந்த கட்டைப்பையை தரீங்களா? ரொம்ப நன்றிங்கம்மா. இதை வச்சு முக்கியமான வேலை இருக்குது. அக்கா இந்த கடையில் ட்ரெஸ் வாங்கினீங்களே அந்த பையன் மட்டும் தரீங்களா ப்ளீஸ்க்கா? மேடம் மேடம் அந்த பையன் மட்டும் தரீங்களா மேடம்? இந்த பையை வச்சு தான் மேடம் என் வாழ்க்கையே இருக்குது. கொடுங்க. ரொம்ப நன்றி மேடம். பாப்பா ரொம்ப தேங்க்ஸு. அக்கா ரொம்ப நன்றிக்கா. ஏன்னா இந்த பையை வச்சு எவ்வளோண்ணே இது? 150. 2 எடுத்துக்கிறேன். வரவா? இது நல்லா இருக்காம பாருங்க. இது நல்லா இருக்கு. ரொம்ப விலை கம்மியாக இருக்கும் போலையே. நல்லா இருக்கு, நல்லா இழுக்குதே. அண்ணே நான் வரவானே? தம்பி இது விலை எவ்வளோ சொன்னீங்க? 100 ரூபா தானே? அப்போ தான் 4-5 சேலை எடுத்து போடுங்க தம்பி. ஆமாம். அடாடா நல்லா இருக்கே கலரு. ஏக்கா இது நல்லா இருக்குமா? சரிக்கா நீங்கள் சொன்னால் கரெக்டாக இருக்கு. நல்லா இருக்கு கலரு. என் பொண்டாட்டிக்கு கலர் நல்லா பொருத்தமாக இருக்கும். இதே எடுத்துக்கிறேன். இது எவ்வளோ சொன்னாங்க? 100 ரூபான்னு சொன்னாங்க. தம்பி மொத்தம் எவ்வளோ ஆச்சு? இது இதை எடுத்துக்கிறேன். இது எவ்வளோ? 50. இது 50 ரூபா தான் தருவேன் இதுக்கு. இது 100 ரூபா தான் தம்பி. சூர்யா இந்த தடவை தீபாவளி சிறப்பாக அமைஞ்சிச்சு. மக்களே நீங்களும் இந்த தீபாவளியை இதே மாதிரி சிறப்பாக கொண்டாடுங்க. ஹாப்பி தீபாவளி. மட்டும் கழுவி ஊத்துங்க. நாங்க ஐயா ராசா
உண்மையிலேயே நாங்கள் சிரிக்க வைக்கிறதுக்காக தான் நாங்கள் பாடுபடுறோம். உங்களை சிரிக்க வைக்கணும்னு நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கிறோம். நல்லா சிரிங்க, என்ஜாய் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. அப்புறம் முக்கியமான விஷயம், தீபாவளி வந்திருக்கு, ஒரு வாழ்த்து சொல்லிடுவோமா? அனைவருக்கும் நன்றி தீபாவளி வாழ்த்துக்கள்.